என்னடா அது நிறைய பொருள் இருக்குது. ஆஃபர்ல கொடுக்குறாங்கல்ல. வாங்க சார் வாங்க. என்ன சார் பாக்குறீங்க? ஃப்ரிட்ஜ் ஒன்று வேணும். எது பிடிக்குதோ போய் பாருங்க சார். பாருங்க. டேய் செல்வம், என்னடா இது எல்லா பொருளும் சார்? என்னது சார்? எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க வேலை குறவுல நல்ல பொருள் வாங்கலாம்ல. அந்த ரூம்ல வைக்கிறது பொருள் ஏதாவது வாங்கினா வாங்கு. டேய் என்னைக்குமே பாத்தியாடா உனக்கு நல்ல லக்கு. அந்த ஓடுகளை தர மாட்டேங்குது சார். சார் இது நல்ல பிராண்ட் சார். சார் 5000 ரூபா தானே? டீ கூலி மட்டும் நீங்க கொடுத்துருங்க சார். அதெல்லாம் நான் கொடுத்துறேன் சார். சரிங்க சார். இனிமே பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இதை இல்லை. வாங்கிட்டு போய் கொடு, அப்புறமா உனக்கு கிடைக்கிற மரியாதை. கான்ஸ்டபிள், போலீஸ் வந்துச்சுடா. போலீஸ் எஸ்கேப் எஸ்கேப். இது பேரு யாரு? கான்ஸ்டபிள், இவங்களே ஜீப்ல பொருள் வாங்க சார். இப்படி மாட்டத போய் சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்க சார் சத்தியமா சொல்றேன் சார், நாங்க பொருள் போய் பேசிக்கலாம். நம்ம எதுவும் தப்பு இல்லடா, வண்டியிலே சொல்லி பேசலாம். வா சொன்னா கேளுங்க சார். பொருள் சார் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அமைதியாரு இல்ல லாரம் கட்டிடுவேன். அந்த கடை ஓனர்களை வர சொல்லிட்டியா? இதுல ஆஃபர் வேற கொடுக்குறானுங்க. அட விடுங்க பாஸ். திங்கிறதுக்கு உனக்குலாம் கூசுறேடா. அப்படியே மூஞ்ச உடைச்சு என்ன செய்வ? நீயும் எங்கால் தான் ஒரே வார்த்தை. ஃப்ராட் பயிலுக்கு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க. நீ வா. ஓட்டி இருக்கானுங்க சார், அதை பார்த்தா சார் நாங்க போனோம். எங்களை விட சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். செயலுக்கும் கத்தாம அமைதியா இருக்கணும். வெளியில இருக்கு சார். இனிமேலாவது இந்த மாதிரி ஆளுங்கிட்ட ஏமாறாதீங்க. சைன் கட்சி மாதிரி அடிக்க வச்சிருக்கானுங்க. உன் அண்ணனும் ஏமாந்துருக்கான் போல இருக்கா. ஏதோ தப்பா இருக்கு. நீங்க என்னென்ன பொருள் வித்தீங்க? இதெல்லாம் பத்தாதுன்னு இவங்களுக்கு இல்ல இப்போ ஏமாந்துருக்கான்னா அப்ப அந்த தெரியும் சார். நான் டீலருக்கு வேற 3 லட்சம் கொடுக்க வேண்டியது இருந்தது சார். எப்படி வந்திருக்கும்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீ என் ஒய்ஃப் என்ன கேள்வி கேப்பா, அதுல லாபம் வந்துச்சுன்னு சொல்லி 1 லட்ச ரூபா வீட்டுல விடையா. டென்ஷன் ஆகாத சார். என் பொருள் எதுவுமே இங்க இல்ல சார். அதனால சீக்கிரம் வித்துருச்சு சார். டே ஃப்ராடுங்களா, நல்லா நடிச்சு என் பொருள் எனக்கு வேணும் சார். இப்பதானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கு வித்தாங்க சார்? டாடா பை. இவன் ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும். இப்பதான் வசமா நாங்களும் பொருள் வாங்க வந்து ஏமாந்தவங்க தான் சார். ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார். இவங்க 2 பேரும் இல்ல சார். சார் டீடைல்ஸ் வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. ஓபன் பண்ணி கொடுப்பா. செல்வன் எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு போனீங்களே, வாங்கிட்டீங்களா? ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் எதையும் புரியுற மாதிரி சொல்ல மாட்டியா? இப்ப சொல்லிடுறேன்ப்பா. முத்து ஏதாவது பேசணுமா? என்னவா அவனுக்கு? போலீஸ்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. என்னங்க சொல்லிட்டு இருக்கான் இவன்? டேய் அம்மாக்கு 10,000 ஷேர் கொடுத்துச்சு பாருங்க. அந்த பணம் எப்படி வந்துச்சு? டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வித்த காசு அதானே? ஏங்க இவனுக்கு என்ன? அதுக்கு முன்னாடி அருமையான ஒரு குறும்படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு போயிடலாம். என் போன்ல வச்சிருக்கேன். வேற யாரையும் எடுத்த படம் இல்ல, இது நான் எடுத்த படம். ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. வந்து சொன்னா இந்த உலகம் நம்மளை நம்பாது. நாம பார்த்த காட்சிய நானா 5 டிவி, அதுவும் 32 இன்ச்சஸ் வேற. டோட்டலா 4 லாக் பில்லு சார். இவனுங்க இப்படி ஏமாத்துவானுங்க எனக்கு எப்படி சார் தெரியும்? அதான் அதுல லாபம் வந்துச்சுன்னு 1 லட்ச ரூபா வீட்டுல கணக்கு காட்டிட்டேன். அதான் டேய் என்னடா அது போலீஸ் இப்படி எல்லாம் பேசிருக்கான்? வாக்குமூலம் கொடுத்து இவன் தான் ஒரு மக்கு அறிவாளியாச்சே. கையை வாங்கிட்டு போயிட்டானுங்க. இந்த படிச்ச அறவேக்காடு அதையும் ஏமாந்து கொடுத்துருக்கு. என்னடா அதெல்லாம்? ரோஹிணி, அவர் சம்பாதிக்கிறத பார்த்து முகத்தை எங்க? ஏன் மனோஜ் இப்படி பண்ண?
எப்படி உங்களுக்கு 4 லட்சம் வந்தது? டீலருக்கு காசு கொடுத்திருக்கீங்க. எப்பறம் அந்த பணம் வந்துச்சு எப்படின்னு இப்ப நீயே என்கிட்ட சொல்ற. நீயா ஒத்துக்கோ, பணம் எப்படி வந்துச்சு? இத பண்ணிட்டு வந்திருக்க, ஏமாந்துட்டு வந்தது இல்லாம இப்படி பொய் சொல்லிருக்க. பொய் சொல்றியா? ஏன்டா பொய் சொல்ற? எதுக்காக பொய் சொன்ன? ஏன் பொய் சொன்ன? சொல்லுடா. ஏன்டா பொய் சொன்ன? நீ பேசாம இரு. யாரும் பேசாதீங்க. சீ, என்கிட்ட பொய் சொல். அதானே வாங்கனே. சொல்லுடா, சொல்லுங்கறல. ரெண்டு ஒருத்தன் கிட்ட கடன் வாங்கினேன். என் ஃப்ரெண்ட் சந்தோஷ் கிட்ட வாங்கினேன். ஏய், உன்னதாண்டா பா, பார்க்ல தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஆள் இருந்தானே, அவன் தானடா? இது ஏன்டா என்கிட்ட சொல்லாம இருந்த? ஏன்டா சொல்லல? ஏதோ பயத்துல அப்படி பண்ணிட்டாரு. ஆனா அவர் யார்? எங்க ஏரியால யார் வீட்லயாவது நகை காணாம போயிடுச்சுனாலோ இல்ல பொருள் ஏதாவது திருட்டு போயிடுச்சு. நீ சொன்ன விஷயத்த வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின்ஸ். முதல் கேள்வி, நிதி ஆயோக் அமைப்பின் மாநில சுகாதார குறியீட்டில் முன்னணியில் இடம்பெறாத மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி தெலுங்கானா. நிதி ஆயோக் அமைப்பின் மாநில சுகாதார குறியீட்டில் முன்னணியில் இடம்பெறாத மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம். இரண்டாவது கேள்வி, 1970 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் பருவநிலை தொடர்பான உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகியுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சிரியா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி வங்காளதேசம், ஆப்ஷன் டி மியான்மர். 1970 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் பருவநிலை தொடர்பான உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகியுள்ள நாடு எது? சரியான பதில் வங்காளதேசம். மூன்றாவது கேள்வி, முழுமையாக மின் ஆளுமை மாநிலமாக மாறிய முதல் இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி கேரளா. முழுமையாக மின் ஆளுமை மாநிலமாக மாறிய முதல் இந்திய மாநிலம் எது? சரியான பதில் கேரளா. இன்னைக்கான கடைசி கேள்வி, 2023 ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ டேவிட் டியோ, ஆப்ஷன் பி கீதாஞ்சலி ஸ்ரீ, ஆப்ஷன் சி ஜார்ஜி கோஸ்போடினோ, ஆப்ஷன் டி ஜோகா அல் ஹர்தி. 2023 ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? சரியான பதில் ஆப்ஷன் சி ஜார்ஜி கோஸ்போடினோ.